இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதே மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கர்ம வீடு. அது என்னங்க கர்ம குரு அப்படின்னா, கர்மஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய 10ஆம் வீடு. அந்த கர்மஸ்தானத்தில் அடுத்து ஒரு ஆண்டு காலம் குரு பகவான் இருக்க போகிறாருங்க. ஸோ இந்த குரு பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, பல பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு வந்தாச்சு அப்படின்னா தொழில் போயிடும், பெருசாக உத்தியோகம் அப்படிங்கிறது நடக்காது. அந்த 10ஆம் இடத்துக்கு நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வருது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் அப்படின்னா, பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது தான் நல்லதொரு பதவியில் இருப்பாங்க. இது நல்லது ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடச்சி வெளிநாட்டுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் கரியரில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் எப்போ அமையும் அப்படின்னா, இந்த கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் கர்மம். ஸோ இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் அதே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் அப்படிங்கிறது நடக்குது. அது என்ன பிரேக் அப்படின்னா, ஒரு நல்ல வேலையில் அப்படிங்கிறதுல இருப்பார். அந்த வேலையை விட்டுட்டு இவங்க அமுச்சு விட்டுறாங்க, லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள், ஒரு 4-5 மாதம் வேலை இல்லாமல் இருந்துட்டு, அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலை அப்படிங்கிறது முந்தைய வேலையை விட ஒரு நல்லதொரு வேலையாக இருக்கும். நல்லதொரு பொசிஷன் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் சில பேருக்கு ஒரு சில டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத அந்த வேவை கொடுக்கறது, அதுக்கப்புறம் நல்லதொரு விஷயத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, அந்த லே ஆஃப் நடக்காமல் நல்லதொரு வேலை கிடைக்கல அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறமா அதிலேயே சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பொசிஷன் இல்லை, பெருசாக சம்பள உயர்வு அப்படிங்கிறது இல்லை, பெரியதொரு லெவலில் க்ரோத் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இந்த ஆஃபீஸ் வீட்டு பக்கத்தில் இருக்குது, அப்பப்போ நான் போகிறேன், இது எனக்கு செட் ஆகிடுச்சு, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு அவசரம், வீட்டில் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா கூட இதை என்னோடய மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாமே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதாவது சாயங்காலம் பசங்களை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னா கூட டக்குன்னு நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில கம்பெனியில் நீண்ட நாட்கள், அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க எந்திரிச்சு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட ஏதாவது அந்த சீட்டை விட்டு வெளியில் அமைச்சிட்டு இதை விட
ஒரு நல்லதொரு சீட்டில் உட்கார வைக்கும், ஒரு நல்லதொரு பொசிஷனில் உட்காரணும். ஸோ அதற்காக குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதனால தான் சில பேருக்கு வேலையை விட்டு வெளியில் அமுச்சு விட்டு அதுக்கப்புறமே தான் இவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ட்ரை பண்ணும்போது இதை விட நல்லதொரு உத்தியோகம், நல்லதொரு சீட்டில் ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில், கெரியரில் டெஃபினட்டாக நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா 10ஆம் வீடு அப்படின்னாலே தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு படியாவது முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா குரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு கிரகம். குரு எந்த பாவத்தில் வராரோ அது சார்ந்த விஷயத்தை கொடுப்பார். இப்போது ஒரு படியாவது ஒரு வளர்ச்சிங்கிறத கொடுப்பார், அது யாராக இருந்தாலும் சரிங்க. ஸோ இப்போது கன்னிம் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய கர்மகுரு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த விஷயத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுப்பார். இதை விட ஒரு பெட்டர் ஜாப் போகணும் அப்படி சொல்லிட்டு வேறு வேலைக்கு தேடுறீங்க, இல்லை இதை விட அடுத்த பொசிஷன் போகணும், அதாவது ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கெல்லாம் கூட இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் ஆன்சைட் போகணும் அப்படி சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கும் நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் விருத்தி அப்படிங்கிறத அடையும், விரிவாக்கம் அப்படிங்கிறது பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 2 கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தது 3வது கடை, 3வது பிரான்ச் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம். அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயத்துலையுமே குரு பகவான் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு சுபகிரகம் யார் அப்படின்னா அது குரு பகவான் தான். வேறு எந்த ஒரு கிரகமும் ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறது இருந்தால் கூட முழுக்க சுபகிரகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஏன்னா முழுக்க எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா அது குரு பகவான் ஒருத்தர் தான். அந்த ஒரு குரு பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவார். சரி, இது அவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது. குருவினுடைய பார்வை இன்னும் ஸ்பெஷல். அதாவது மற்ற கிரகத்துக்கும் குருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற எல்லா கிரகத்துக்கும் இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் குருவுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக 5ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்குது, 9ஆம் பார்வை அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. அப்போது குருவுக்கு மொத்தமாக 3 பார்வை, 5, 7, 9. இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பலன், சரிங்களா? அதாவது குரு இருக்க வீட்டை விட தாம் பார்க்குற வீட்டை வளர்த்து விடுவார். அது நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. ஸோ இப்போது குரு பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார். எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குருவினுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தனம் அதிகரிக்கும். ஆப்வியஸாக இப்போது வேலையில் நல்லதொரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது, இல்லை இதை விட ஒரு பெட்டர் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலையில் இருந்து அந்த தனத்தை பெருக்குவாருங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட இப்போ வந்துட்டு அதிகப்படியான ஒரு சம்பளம், அதிகப்படியான ஒரு வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஸோ அதனால் சைடில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தனத்தை அதிகரிப்பார். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு வேலையில் இருக்காங்க, அந்த ஒரு வேலையில் மட்டும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது வராமல் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2-3 வருமானம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அது என்னங்க இன்னும் ஒரு விதமான வருமானம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடுறீங்க. வாடகை அப்படின்னா மாதம் ஒரு அமௌண்ட்டு ரெண்ட் வருது. ஸோ அதுவும் ஒரு இன்கம் தான். ஸோ இந்த மாதிரி தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் சில பேருக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு இன்கம் வந்தால் கூட வீட்டு வாடகை ஏதாவது வரலாம். அதே மாதிரி இன்றைய ஒரு காலகட்டத்தில் பல பேர் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறீங்க. ஸோ அதில் இருந்து ஏதாவது வந்துட்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது வரலாம், அதுவும் ஒரு வருமானம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய
அந்த வருமானம் அப்படிங்கிறது ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு 2-3 விதமான வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானமும் கூட. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா குடும்பத்தை விரிவுபடுத்தும். அதுதான் விஷயம். குடும்பத்தை எப்படிங்க விரிவுபடுத்தும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை தாங்க இருக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போது குடும்பம் அப்படிங்கிறது பெருசாகுதுங்களா, அந்த மாதிரி குரு பார்க்கக்கூடிய விஷயங்களை பெருசாக்குவார். அவ்வளோதான். அப்போ குடும்பமே எனக்கு அமையலை, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்தையும் நடத்தி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தனத்தையும் அதிகரிப்பார், குடும்பத்தையும் பெருசுப்படுத்துவாருங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரியான நல்லது விஷயங்கள் எல்லாமே ஆகி உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது விரிவடையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குருவினுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது பண்ணுங்க. சரி, மற்ற 2 பார்வை இருக்கே, இந்த 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குது. சுகஸ்தானம்னா என்ன? 4ஆம் வீடு. அந்த 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா சுகத்தை அதிகப்படுத்துங்க, இது விரிவாக்கும். ஸோ அப்போது என்ன சுகம்னா என்ன அப்படின்னா வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து சேர்க்கை, இது எல்லாமே சுகஸ்தானத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் லைஃப்பில் சுகமாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே தேவை. ஒரு வீடு வேணும், ஒரு வீடு இருந்தால் தான் மாதம் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புரட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட நம்ம வீடு அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம். மாதம் வந்துட்டு ஏதாவது ஹவுஸ் ஓனர் வந்துட்டு நிற்பார், இல்லை அவர்கிட்ட வந்துட்டு வணக்கம் வச்சு அவருக்கு வந்துட்டு சொல்கிற மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி அவசியம் எதுவுமே கிடையாது. நம்ம வீடு அப்படின்னா நிம்மதியாக இருக்கலாம், அதுவே ஒரு பெரிய கம்ஃபர்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சொந்த வீடு, வண்டி வாங்குறது, ஏதாவது வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு வண்டியாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக போயிட்டு வரலாம்ல. எல்லாருமே வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் நிறைய வேலைக்காக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் அப்படின்னா கூட அந்த தூரம் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சுகஸ்தானம். ஸோ சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்லேயோ ட்ரெயினையோ இதை பிடிச்சி தொங்கிட்டு போயிட்டு வருவாங்க. சில பேர் வந்துட்டு அதுவே நல்லதொரு காரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு போயிட்டு இருப்பாங்க, டிரைவர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரதை கூட ஒரு சுகத்தை கொடுக்கும். அந்த விதமான ஒரு சுகம் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா சுகஸ்தானம். ஸோ இப்போது இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும், சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும். இல்லை நிலமே இல்லைங்க, நிலம் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிலம் வாங்க முடியும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பைக் வந்துட்டு காருக்கு மாறிடும். இல்லை ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருக்காங்க ஆனால் அது பழைய காரு அப்படின்னா அதை போட்டுட்டு புது கார் மாறலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுகம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்கோ அது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறத உயர்த்தும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பலாம். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்கு அந்த சுகஸ்தான அதிபதி அப்படிங்கிறதே குரு தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு. குரு மற்ற வீட்டை பார்த்தா கூட ஓரளவுக்கு வளர்த்து விட்டா கூட தன் வீட்டையே பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு லெவலில் வளர்த்து விடுவார். ஸோ அதனால் கன்னிராசிக்கு அடுத்து ஒரு ஆண்டு காலம் அப்படிங்கிறது சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆல்ரெடி வீடு இருக்குங்க அப்படின்னா இன்னொரு வீடு வாங்கலாம். சரி, சும்மா வாங்கி போட்டு ஏதாவது வாடகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இன்றைய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இதான் நடக்குது. வாடகை வருதோ இல்லையோ ஆனால் கையில் காசு இருந்தால் டக்குன்னு ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலம் அப்படிங்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு, நிறைய வந்துட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதுக்கு எல்லாமே டைம் நல்லாயிருக்கு. அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வை. ஸோ அந்த 9ஆம் பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுகுது அப்படின்னா 6ஆம் வீட்டில் விழுகுது. அது என்னங்க 6ஆம் வீடு அப்படின்னா நோய், கடன், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே 6ஆம் பாவகத்தில் வருது. ஐயோ, அப்போ குரு அங்கே பார்த்து அங்கே ஏதாவது வளர்த்து விட்ருவாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். குரு உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு, அதே மாதிரி 6ஆம் வீடு நோய் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நோய் அப்படிங்கிறத குணப்படுத்தி உங்களுடைய சுபத்தை ஏற்றிவிடும்.
ஏதாவது உடம்பு வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க, இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சின்னது ஒரு ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க. இப்போது பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த விஷயம் அப்படிங்கிறது பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது கொடுக்க தான் செய்யும். சுகஸ்தானத்தையும் பார்க்குறதுனால சுகத்தை அதிகப்படுத்தும். அதே காலகட்டத்தில் 6ஆம் வீட்டையும் பார்க்குறதுனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் பில்லு இது எல்லாமே கொஞ்சம் வரும். ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இப்போது வந்துட்டு ஒரு தீய கிரகம் 6ஆம் வீட்டை பார்க்குறதுக்கும் சுப கிரகம் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க சுபகிரகமாகிய குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுபவீனத்தை அது கம்மி பண்ணி விட்ருவாரு, சுபவீனத்தை எடுத்து விட்ருவாரு. அதான் விஷயம். அதற்காக கண்டிப்பாக நாம் கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த செலவுங்கிறது உண்டு. அதே மாதிரி கடன் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. அதாவது இன்றைய ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு வீடு வாங்கணும், எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கிடணுங்க அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள்லாம் எப்படி வாங்குகிறாங்க வீட்டை அப்படின்னா கையில் ஃபுல் பேமெண்ட், ஃபுல் கேஷ் அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கிறது இல்லை. கையில் கொஞ்சம் காசு இருக்கும், மீதி பேங்க் லோன் போட்டு வாங்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்போ கடன் இருந்தால் தானே ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடனை கொடுத்து விட்ருவாரு. ஸோ குரு பகவான் கடனையும் கொடுக்குறாரு, வீட்டையும் கொடுக்குறாரு, ரெண்டுத்தையும் கொடுக்குறாரு. அதுதான் விஷயம். ஏன்னா 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால 6ஆம் வீட்டை பார்க்குறதுனால வீடும் உண்டு, கடனும் உண்டு. ஸோ கடன் வாங்கி சொத்து சுகத்தை ஏற்றுறதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை ஒரு கார் கூட, காரு பைக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது இந்த கிரெடிட் கார்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் பார்க்குறதுனால கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வாங்கிட்டு அதில் நடுவில் ஏதாவது கட்ட முடியலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்க அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேணாங்க. முடிஞ்சது அப்படின்னா சரண்டர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம். ஒரு வருஷத்துக்கு எனக்கு கிரெடிட் கார்டே வேணாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது வழக்கு போயிட்டுருக்கு, ஏதோ வந்து ஒரு சொத்து தகராறுங்க ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குங்க அப்படின்னா அதற்கு இப்போது ஒரு நல்லதொரு முடிவு அப்படிங்கிறத கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரியதொரு வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது முடிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கும். சரி, இப்போது சொத்து வில்லங்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு, இப்போ போயிட்டு நாங்கள் வந்துட்டு புதுசாக ஏதாவது வழக்கு போடலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அது வந்துட்டு இந்த ஒரு டைமில் இது லீகலாக பண்ணுறதை விட முதல்ல சமரசம், பேச்சுவார்த்தை அது எல்லாமே பண்ணிவிட்டு அது எதுக்குமே ஒத்து வராத பட்சத்தில் கடைசியாக தான் இதுக்கு நீங்கள் போகிறது அப்படிங்கிறது பெட்ரு. சரிங்களா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.